இன்னைக்கு நோயாளிகள் தன்னுடைய கஷ்டங்களை கொஞ்சம் விரிவா மருத்துவரிடம் சொல்றப்போ, மருத்துவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுடைய தொந்தரவுகள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ, இது தனக்கு வலி இருக்கு, வயித்துல வலி இருக்குது, தன்னுடைய கஷ்டங்கள அவங்களுக்கு அவங்க ஆஃப்கோர்ஸ் கேள்விகள் கேட்பாங்க. கேட்கிறப்போ, நீங்க அதுக்கேத்த பதில்கள் சொல்றப்போ, கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள், புரிதல் கிடைக்கும். இருந்தாலும், நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ ஒருத்தரிடம் தெளிவாக சொல்றப்போ, இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ எப்படி அத சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான காணொளி இது. உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா, வயித்துல எந்த இடத்துல இருக்குது? தொப்புளுக்கு மேல இருக்குதா? தொப்புளுக்கு கீழ இருக்கா? இல்ல தொப்புள சுத்தி இருக்குதா? தொப்புளுக்கு மேல நெஞ்செலும்புக்கு கீழ இருக்குதா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். உங்களுக்கு எங்க இருக்குதுங்கிறத தெளிவா மருத்துவரிடம் சொல்லணும். அது எத்தன நாள் இருக்குது? இந்த வலி அங்க மட்டும் தான் இருக்குதா? வேற எங்கேயாவது பரவுதா? ஒரு சிலருக்கு அந்த இடத்துல அ மேல் வயித்துல இருந்து முதுகுக்கு வலி பரவலாம். இல்ல ஒரு சிலருக்கு வயித்துல மேல் பகுதியில வலது சைடு, அதாவது நெஞ்செலும்புக்கு கீழ ஜஸ்ட் கீழ வலி இருந்து வலது தோள்பட்டைக்கு வலி ஏற்படலாம். லெஃப்ட் சைடுல இருக்கிறவங்களுக்கு அதே மாரி லெஃப்ட் ஷோல்டர்ல பெயின் ஏற்படலாம். அடி வயித்துல இருக்குது அப்படின்னா, லெஃப்ட் சைடுல இருக்கலாம். வயித்து பகுதியில பின்னாடி இருந்து முன்னாடி விட்டு விட்டு வலி ஏற்படலாம். இந்த மாரியான தொந்தரவுகள் வரலாம். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு கண்டிஷன்ஸ்ல இருக்கலாம்.